இந்த நிகழ்ச்சி 7 மணிக்கு முடிக்கணுங்கிறது இவங்களுடைய திட்டம். சரி, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம்னாலும் 1 மணி நேரம் எடுப்பாங்க. மிச்சம் இருக்கிற நேரத்தில் நம்ம முடிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இப்போது அரை மணி நேரம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் விரிவாக பேசுகிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுக்காக நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா தமிழினுடைய இந்த பதிப்பு உலகம், இதனுடைய வரலாறு, இதில் செயல்பட்ட பெருமக்கள், அவர்களெல்லாம் நாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நினைவு கூறுவதன் மூலம் இந்த சீர் வாசக வட்ட நண்பர்களுடைய செயலை நம்ம கொண்டாட முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த சீர் வாசக வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் செயல்படுற இந்த செயல் எவ்வளோ தூரம் முக்கியமானது என்பதற்காக நான் இந்த தொகுப்பை அடிப்படையாக வைத்தும் தமிழ் பதிப்பு வரலாற்றில் நடந்திருக்கிற சில வரலாற்று நிகழ்வுகளை கொண்டும் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல இந்த தொகுப்பில் ஒரு முதல் என்ன சொல்கிறது, வெடிகுண்டுன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த முன்னுரையை படித்தவங்க பார்த்துக்கலாம். தமிழ் சிறுகதையை புதுமை பீத்தனிலிருந்து தான் தொடங்க வேண்டும். புதுமை பீத்தனுக்கு முன்னர் தமிழ் சிறுகதை என்று சொல்வதெல்லாம் அவர்கள் சிறுகதை என்று நினைத்து கொண்டு எழுதியவை ஒழிய அவை சிறுகதைகள் இல்லை அப்படின்னு எழுத தொடங்குகிறேன். நான் அந்த எழுதியிருக்கேன். இதை நான் சும்மா ஒரு வியூவாக சொல்லலை, அதுக்கான எல்லா வரலாற்று காரணங்களையும் வச்சு தான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி நான் எழுதினதை 2-3 நண்பர்கள் கடுமையாக, இந்த புத்தகம் இது ஒரு மறுவச்சு தான். இது 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அடையாளம் பதிப்பகத்தின் மூலமாக ஒரு 2-3 எடிஷன் வந்திருக்கு. அப்போ வந்த பொழுதே இந்த புதுமைப்பித்தலில் இருந்து தான் நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்கிறத கடுமையாக விமர்சனம் செய்து பல நண்பர்கள் எழுதினாங்க. அதில் ரொம்ப கடுமையான விமர்சனம் எழுதினவர் மாலன். அவர் இவருக்கு ஒன்றும் வரலாறு தெரியாது போல இருக்கு, என்னது இப்படி புதுமைப்பித்தன், அதுக்கு முன்னாடி வாவேசு ஐயர் இல்லையா, அதுக்கு முன்னாடி பாரதி இல்லையா, அதுக்கு முன்னாடி மாதவையா இல்லையா, இப்படி பல்வேறு விதமான கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள். ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு மொழியில் ஒரு வடிவம், ஒரு புனைவுன்னு சொல்கிற வடிவம் எப்படி உருவாக முடியும், அப்படி உருவாவதற்கான அந்த புறச்சூழல்கள் எவை, அந்த சூழல் சார்ந்த அந்த வடிவம் எப்படி அங்கீகாரம் பெற்றதாக, அது ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க, அது நிர்ணயிக்கப்பட்டதாக அங்கீகாரம் பெற்றதாக உலக கதைகளில் இருக்கக்கூடிய அந்த வடிவங்களுக்கு இணையானதாக, அப்படியான ஒரு நிலைமை எப்பொழுது அந்த வடிவத்திற்கு அந்த மொழியில் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த மொழியில் அந்த வடிவம் தோன்றுகிறது என்று பொருள். அந்த தன்மை புதுமைப்பித்தனுக்கு மட்டுமே சாத்தியம். அதற்கு முன்பு இருந்த எந்த எழுத்தாளர்களுக்கும் அப்படியான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான அவருடைய பின்புலங்கள் எதுவுமே இல்லை. அவருக்கு முன் கதை எழுதியவர்களெல்லாம் புராண கதைகளை படிக்கிறார்கள், காவியங்களை படிக்கிறார்கள், அந்த காவிய பாத்திரங்களை எடுத்துக்கொள்கிறார்கள். வாவேசையர்லாம் அப்படி தான். அந்த காவிய பாத்திரங்களை ஒரு சுருக்கமான வடிவத்தில், இந்த சிறுகதைங்கிற ஒரு வடிவமே ஒரு இதழியல் துறை கண்டுபிடித்த வடிவம் தானே. இந்த ஜேர்னலிசம் சொல்லக்கூடிய இந்த துறைக்கு ஒரு அந்த பல்வேறு பக்க வரையறைகளெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பக்க வரையறைகள் சார்ந்து தான் அந்த இதழியல் என்பதே அது நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த நிறைய கதைகள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பத்திரிகையில் கொடுக்கையில் வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. என்ன காரணம்னா, அது கதை மோசம் விஷம்னு இல்லை, எங்கள் பத்திரிகையில் அந்த பக்க வரையறைக்குள்ளே அது வரலன்னு தூக்கி போட்டுருவாங்க, எந்த கவலையும் பட மாட்டாங்க. அப்போ அந்த சிறுங்கிற அதில் இருக்கக்கூடிய அந்த அடை கூட அந்த வடிவத்திலிருந்து உருவான அந்த வடிவம் தான். அப்போ அந்த தன்மையை அந்த ஃபிக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தில் இந்த சிறுகதைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி உருவாக்க வேண்டும், எப்படி வெளிப்படுத்த வேண்டும், எப்படியான மொழி வேண்டும், அதுக்குள் எதை சொல்கிறது அப்படிங்கிற பல கேள்விகளை எழுப்பினீங்கன்னா அதுக்கு புதுமைப்பித்தன்ட்ட மட்டும்தான் விடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த எழுத்தாளர்கிட்டையும் விடை கிடைக்கவே கிடைக்காது.
அப்போ அதுக்கான பல காரணங்களை நான் இதில் எழுதியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரே காரணம், நம்ம தமிழில் இந்த இதழியல் துறை என்று சொல்லுகிற அந்த துறை, ஏன்னா சிறுகதைங்கிறது இதழியல் துறை தான். இதழ் இல்லாட்டினா சிறுகதை கிடையாது. அப்போது அந்த இதழியல் துறை என்ற ஒரு வடிவம் தமிழில் உருவாகிற வரலாற்று பின்புலமும், அப்படி உருவானதற்கான 1930கள் என்பதின் பல்வேறு காரண காரியங்களும், அப்படி உருவானத்தின் ஊடாக புதுமைப்பித்தன் என்கிற ஒரு படைப்பாளி நமக்கு எப்படி வந்து சேர்கிறான் என்ற இந்த ஒரு உரையாடலையும் இந்த தொகுப்பில் நான் முதலாக வைத்திருக்கிறேன். அதனால தான் புதுமைப்பித்தனுடைய செல்லம்மாள் கதையிலிருந்து தான் தொகுப்பு தொடங்குது. உடனே கேட்கலாம், ஐயா வாவு செய்யர் கதை எங்கே, மாதவியா கதை எங்கே, பாரதி கதை எழுதினதாக சொல்கிறாங்க. அது ஒரு கூத்து. அப்படியான விஷயங்களை எல்லாம் இதுக்குள்ளே வச்சு பேசுகிற அந்த ஒரு மரபை மாற்றி சிந்திக்கணும். தமிழ் சிறுகதை வரலாற்றை வேறு மாதிரி புரிந்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி எழுதின அந்த எழுத்துக்கள் என்பவை இந்த வடிவத்திற்குள் எப்படி வராமல் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நம்ம பேசுவதற்கான ஒரு வேலை இதனுடைய முதல் தொடக்கம். அதுதான் நான் முதல் வெடிகுண்டுன்னு சொன்னேன். அதை மரபு ரீதியாக சிந்தித்து வரக்கூடிய எல்லா நண்பர்களும் மறுத்திருக்கிறார்கள். அண்மையில் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பெருமாள் முருகன் அவர்களும் கூட இதனுடைய பெயரை சொல்லாமல் இப்படியெல்லாம் எழுதுகிறாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்படி பேசுகிறாங்க, கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் அதற்கு சொல்லியிருக்கிற காரணங்களையும் அவங்க கண்டுக்கலை. அவங்க இவ்வளோ காலமாக சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, இந்த ஆள் வந்து என்னடா அதெல்லாம் இல்லைங்கிறான் அப்படிங்கிற ஒரு மனப்பதிவில் இருந்து தான் பேசுகிறார்கள். எனவே நண்பர்களே, இந்த தொகுப்புங்கிறது தமிழ் சிறுகதை வரலாற்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் அடி. அதை வந்து நெட்டோட்டமான தமிழ் சிறுகதையின் வரலாறுன்னு சொல்லி ஒரு 20 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன் முன்னாடி. அதுக்குள்ளே இந்த விஷயங்களை எல்லாம் நான் விரிவாக விவாதித்திருக்கிறேன். அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இந்த தமிழில் இந்த சிறுகதை தொகுப்பு வரலாறு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஐயா சுக்கலிங்கம் ஐயா சொன்னது போல், அவங்க பதிப்பகம் வெளியிட்டதை போலவே அதில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 1940களில் கலைமகள் பத்திரிகை அவங்க ஒரு வெளியீட்டு நிறுவனம் வச்சுருந்தாங்க. கலைமகள் வெளியீடு அப்படின்னு சொல்லி கதைக்கோவை அப்படின்னு சொல்லி ஒரு 4 தொகுதி அந்த காலத்திலே போட்டாங்க. 1940, 44, 45 வாக்கில் ஒரு 4 தொகுதி வந்து தானே. எனக்கு அது பழைய புத்தக்கடையில் கிடச்சிது அந்த தொகுதியெல்லாம். அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன இந்த மாதிரியான இந்த வரலாற்று பின்புலத்தோடு வைத்து பார்க்குற அந்த பின்புலத்தோடு, ஆனால் அதில் மணிக்கொடி கதைக்காரர்கள் நிறைய பேர் அதில் சேர்த்துருப்பாங்க. அப்போ அதுதான் தமிழில் இந்த கதை தொகுப்பு வரலாறுனுடைய முன்னோடி விஷயம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 50களின் இறுதியில் 60களின் தொடக்கத்தில் நிறைய தொகுப்பு வருது. அதில் குறிப்பாக அதில் முதல் செய்தவர் நம்முடைய கனா சுப்பிரமணியம் வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்களுக்காக அவர் செய்து கொடுக்குறாரு. அது மாதிரி வெங்கட் சாமிநாதன் அவரும் அரசு சார்ந்த நிறுவனங்களுக்காக இந்த தொகுப்புகளை செய்திருக்கிறார். அதுபோல் அசோகமித்திரன் அவரும் இந்த மாதிரி ஒரு தொகுப்புக்குள்ளே அவர் ஈடுபட்டிருக்கிறார். அது மாதிரி விட்டல் ராவ் அவரும் இந்த மாதிரியான தொகுப்புகளை செய்வதற்கு செஞ்சுருக்கிறார். அது மாதிரி கடைசியாக மாலன் அவர் 4-5 தொகுப்புகளை பண்ணியிருக்கார். இந்த மாதிரி தொகுப்புகளை எல்லாம் பண்ணியிருக்கிறார். அது மாதிரி குமுதம் பத்திரிகையில் தொடர்ச்சியாக பல கதைகளை எல்லாம் போட்டு சாக்கந்தசாமியும் அப்படி ஒரு தொகுப்பை பண்ணியிருக்கிறார். அந்த சாக்கந்தசாமி வந்து அவர் குமுதம் பத்திரிகையில் வந்த கதைகள் எல்லாம் யாரோ ஒரு வாசகன் தேடி எடுத்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கான். அது எப்படியோ பழைய புத்தக கடைக்கு வந்துடுச்சு. அந்த பழைய புத்தக கடையில் திருவள்ளிக்கேணியில் நான் வாங்கி வச்சுருந்தேன் ரொம்ப காலமாக. சாக்கந்தசாமிக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கல. இது கிடைக்கல, அரசு எங்கேயாச்சும் இருக்கா என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு கிடைச்சது பழைய புத்தகங்கள்னு அவர்கிட்ட அந்த தொகுப்பு கொடுத்தேன். அதை வச்சுக்கிட்டு மறுதிருப்பி அவர் கலைஞன் பதிப்பகத்தின் மூலமாக அந்த தொகுப்பை ஒன்று கொண்டு வந்தார். இப்படி இவங்க பண்ணியிருக்கிற இந்த எல்லா தொகுப்பையும் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கதைகளை மட்டும் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஆள் ரொம்ப பிடிச்சதுன்னா அவருடைய 4-5 கதைகளை எடுத்துக்கிறது. இந்த தொகுப்பு கடைசியில் இன்னும் லேட்டஸ்ட்டாக ரொம்ப அண்மையில் செஞ்சது நம்முடைய எஸ் ராமகிருஷ்ணனும் ஒரு 100 கதைகள்னு சொல்லி ஒரு தொகுப்பை ஒன்றா போட்டார். அது கூட ஃபேஸ்புக்கில் வேற ஒரு தம்பி வந்து பயங்கரமாக எழுதியிருந்தார். நான் இந்த கதையெல்லாம் சிறந்த கதைகள்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் தொடர்ச்சியாக எழுதிட்டு வந்தேன்.
அந்த கதைகளை எல்லாம் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் எடுத்து போட்டுட்டாருன்னு சொல்லி அது எந்த அளவுக்கு உண்மையாக போய் நமக்கு தெரியாது. ஆனால் அது ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய டிஸ்கஷனாக போயிட்டே இருந்தது. அது எஸ் ராமகிருஷ்ணனும் ஒரு எழுத்தாளருடைய 4-5 கதைகள் எடுத்திருக்காரு, ஒரு கதைகள் இல்லை. அப்போது இந்த தொகுப்பு அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க எல்லாருமே ஒரு தமிழ் சிறுகதையின் வரலாறுக்குள்ள அதில் எந்த வருஷத்தில் எந்த ஆள் எப்படி எழுதியிருக்காரு என்னங்கிற அந்த மனநிலைமைக்குள்ளே போகணும். அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த ஆள்கள் கதைகளை மட்டும் எடுத்து போட்டு ஒரு தொகுப்பு கொண்டு வந்துடுறது. அது ஒரு தமிழ் சிறுகதையின் தொகுப்பு மரபை அது உறுதிப்படுத்துவதாக இருக்கிறதில்ல. அந்த மரபு வந்து நியாயமாக இருக்குது, சரி இவங்க கொடுத்துருக்குறாங்க சரியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கொடுக்குறதில்ல. ஏன்னா இப்போது காணாசுவா இருந்தாலும் சரி, வெங்கட்சாமிநாதன் இருந்தாலும் சரி, மாலனா இருந்தாலும் சரி, விட்டல்ராவ் போன்றவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு முன் நோக்கத்தை ப்ரிஜுடியூஸ் ஒன்றா டெவலப் பண்ணிடுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா இப்போ 50களில் நிறைய நல்ல கதைகளை எழுதினவர் விந்தன்னு ஒரு ரைட்டர், ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டர். ஆனால் அவரை இவங்க யார் எந்த தொகுப்புலேயும் அந்த கதை இருக்கவே இருக்காதுங்கிறதோட இல்லாமல் அவர் ரைட்டரே இல்லை, அவர் கதையே எழுத்து இல்லைன்னு வேற சொல்லிடுவாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இவங்களுக்கு வந்து இந்த திராவிட இயக்க மரபு அல்லது இடதுசாரி கருத்து நிலை சார்ந்த மரபு இப்படியான பின்புலத்தில் யாராச்சும் ரைட்டர் எழுதுனான்னா அவெல்லாம் ரைட்டர் இல்லைன்றுவாங்க. இந்த நான் சொன்ன எல்லாருமே இவங்களுடைய ரைட்டருங்கிற அந்த மதிப்பீட்டுக்குள்ள அவன் வந்து ஒரு திராவிட இயக்கம் மரபு சார்ந்து இருந்தானா அதில் ஒரு ஒவ்வாமை வந்துடும். அப்புறம் அது மாதிரி கொஞ்சம் அவன் வந்து இந்த இடதுசாரி அது இது இப்படியான மார்க்சியம் இந்த கருத்து நிலை சார்ந்தவன்னா அது ஒரு பிரச்சாரம் அப்படின்னு போட்டு தள்ளிடுவாங்க. இன்னும் என்ன உண்மை தெரியுமா, இவங்க நினைக்கிற கருத்துக்கு மாறாக தான் வரலாறு நடந்திருக்கு. அதை நான் இதில் செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த 50லிருந்து 70 வரை இருக்கிற 20 சிறுகதைகளில் 15 பேருக்கு மேலே இடதுசாரி கருத்து நிலை ஆதரவாளர்கள் தான், கார்கியினுடைய சீடர்கள் தான். நான் எல்லாம் கார்கியை படித்து தான் எழுதினேன். இந்த காலத்தில் தான் கார்கியினுடைய கதைகள் மிக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது. அது கு அழகிரிசாமியாக இருக்கட்டும், வள்ளிக்கண்ணனாக இருக்கட்டும், டி.க. சிவசங்கரனாக இருக்கட்டும், இப்படி யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க நிறைய மொழிபெயர்த்தது கார்கியை தான், படித்தது கார்கியை தான், சோவியத் இலக்கியத்தை தான் பிரதானமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இந்த வரலாறு எல்லாத்தையும் இந்த தொகுப்பாளர்கள் ஒட்டு மொத்தமாக தூக்கி ஒரு பக்கம் வச்சுருவாங்க. அதுக்கு வந்து அது வந்து தமிழில் நடந்தது. அது ஒரு பெரிய கொடுமை. அப்போ அந்த கொடுமையை தவிர்க்கிற அந்த பிரச்சனையும் நாம் அதை ரொம்ப என்ன சொல்கிறோம், 100% நாம் சொல்லுகிற இந்த ஜனநாயகம் என்று சொல்லுகிற, அதாவது இப்போது இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 11 பெண் எழுத்தாளர்கள் கதை இடம்பெற்றிருக்கு. ஆனால் அவங்க தொகுப்பில் அம்பையா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் விட்டு போனால் எங்கேயாச்சும் சேர்த்து விடுவாங்க. அந்த கோதநாயகி அம்மாவை கொஞ்சம் பிடிக்கும், அதனால் அவங்க பேரை போட்டுருவாங்க. சூடாமணியை கொஞ்சம் பிடிக்கும், அவங்கள போடுவாங்க. அதோட கதை முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு எந்த பெண் எழுத்தாளரை பற்றியும் அவங்க கவலையே பட மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த கதை தொகுப்பில் நான் திட்டமிட்டெல்லாம் செய்யலை, ஒரு நல்ல புள்ளி விவரம் எனக்கு ஸ்டாட்டிக்ஸ் கிடச்சிருப்போம். இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்த உடனே அந்த விவரமும் நமக்கு இந்த தொகுப்பிலிருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா, முதல் 30லிருந்து 50 20 வருஷம், இந்த 20 வருஷத்தில் 20 எழுத்தாளர்களை நான் எடுத்தேன்னு சொன்னால், அந்த 20 எழுத்தாளர்களில் 14 பேர் ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி பேக்ரவுண்டில் உள்ளவங்க. நான் அதை வந்து நான் கேஷுவலாக எடுத்தது, அதெல்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் இருக்குது. ஒரு அப்பர் காஸ்ட் பேக்ரவுண்டில் இங்கிலீஷ் படித்த வசதியான குடும்ப பின்புலத்திலிருந்து உருவாகி வந்த ரைட்டர்ஸ். அதே 50லேருந்து 70 போனீங்கன்னா அந்த 16ங்கிற நம்பர் பாதியாக குறையுது, 8 பேர் தான் இருக்காங்க. சரி, 70லேருந்து 80 போனீங்கன்னா அது இன்னும் குறையுது. 80லேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஆகுது. 90லேருந்து 2000 பார்த்தீங்கன்னா நில். இது ஏன் நான் இதை வந்து இதை நான் வந்து அப்படியான நோக்கமோ அப்படியான திட்டமோ எதுவும் இல்லை. நான் செலக்ட் பண்ணதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் என்னன்னா ரொம்ப அடிப்படையான ப்ராசஸ். இப்போ காணாசு வந்து
அந்த அவர் காலத்தில் இதெல்லாம் சிறந்த கதைன்னு எதுவும் சொல்லுவார். நான் அதை நோட் பண்ணிப்பேன். செல்லப்பா வந்து சொல்லுவார், இது பிரமாதமான சிதம்பர சுப்பிரமணியம் கதைன்னா இந்த கதை, புதுமைப்பித்தனுடைய கதைன்னா இந்த கதை அப்படி. அந்த செல்லப்பாவெல்லாம் கருணாசு 2 பேருமே அப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வேறு அந்த காலத்தில் வர்ற கட்டுரைகள், அதாவது ஒரு நல்ல சீரியல் தீபத்தில் வந்தது. 65 தீபம் தொடங்கினாங்க. 67 68 தமிழில் சிறுகதை வளர்ந்திருக்கிறதா இல்லையா, தமிழில் நாடகம் வளர்ந்திருக்கிறதா இல்லையா இப்படின்னு ஒரு டிபேட் மாதிரி தீபம் பார்த்தசாரதி பல பேர்கிட்ட கட்டுரை வாங்கி போடுவார். அது ஒரு தொடர் மாதிரி வந்தது. இப்போ அந்த தொடரை நான் தொடர்ந்து வாசித்தேன். அதில் அவங்க யாரை நல்ல சிறுகதை எழுத்தாளர்கள்னு சொல்கிறாங்க, அவங்க யாரோ வந்து முக்கியமான ஆளுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த பதிவுகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன். அப்போது அதுதான் எனக்கு முக்கியமே ஒழிய எனக்கு அது அவங்களை பற்றி வேறு விஷயங்கள் எனக்கு தெரியாது. உங்களுக்கு 70க்கு முன்னாடி இருக்கிற எழுத்தாளர்கள் ஒரு சிலரை தான் நாம் சந்திச்சிருக்க முடியும். 70க்கு முன்னாடி இருந்த எழுத்தாளர்களை நான் சந்தித்தது பார்த்ததுன்னு சொன்னால் அதிகபட்சம் தோமூசி தெரியும், எனக்கு தீக்காசி தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற புதுமைப்பித்தனோ அழகிரிசாமியோ அல்லது இப்படி இருக்கிற யாரையும் தெரியாது. கொஞ்சம் ஜெயகாந்தன், கீராஜ நாராயணன் இவங்க வந்து கொஞ்சம் அந்த 50களில் வந்ததுனால அவங்கள தெரியும். ஆனால் அந்த அவங்களுடைய பின்புலம், அவங்களுடைய விஷயங்கள், அவருடைய படைப்புகள், அதனுடைய வரலாறுகள் இதையெல்லாம் நான் ஜட்ஜ் பண்ணுறதை விட பலர் அதை எப்படி மதிப்பீடு செய்து சொல்லியிருக்கார்களோ அந்த தரவுகளை எல்லாம் பூரா எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த கதைகளை எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டேன். ஆனால் 70களிலிருந்து இந்த 2000 வரை எல்லா எழுத்தாளரும் நமக்கு தெரிஞ்சவங்க, எல்லாரோடையும் பேசியிருக்கேன். இன்னும் நான் சந்தோஷமாக சொல்லப்போனால் தமிழில் அப்படி இருக்கிற எல்லா எழுத்தாளர்களையும் அந்த சென்னை பல்கலைக்கழகங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாரையும் ஏற்றிருக்கேன். நான் அவ்வளோ பேர் அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க, எங்கள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், எல்லாரும் நண்பர்களாக. அப்போது அதில் அவங்க யார் எப்படி இருப்பாங்க, திலீப் குமார் கதை எப்படி இருக்கும், கௌதம சித்தார்த்தன் கதை எப்படி இருக்கும், அல்லது வேறு இந்த மாதிரி புதுசாக எழுதுகிற சோமன் கதை எப்படி இருக்கும், பூமணி கதை எப்படி இருக்கும், பிரபஞ்சன் எப்படி இருக்கும், அப்புறம் பாமா எப்படி எழுதுவாங்க, இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியான அந்த அந்த புரிதல் என்பது நம் நடைமுறை சமூகத்தில் அவங்களோடு வாழ்ந்ததுனால அவங்கள் வந்து ரைட்டராக மனசில் பதிவாங்க. கதைகள் என்பதை விட அதுக்கு முன்னாடி உள்ளவர்கள் அவருடைய கதைகளாக பதிவார்கள். ஆனால் இவங்களெல்லாம் ரைட்டர் பர்சனலாக இருக்கக்கூடிய அந்த உறவு சார்ந்து. இப்போ பூமணி கதையெல்லாம் நான் விரிஞ்சு படிச்சிருக்கேன், எங்கள் மாணவர்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அது மாதிரி கீரா கதைகளெல்லாம் முழுக்க வாசிச்சிருக்கேன் மாணவர்கள் வச்சு. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல வசதி, நிறைய மாணவர்களை வச்சு அவற்றையெல்லாம் பற்றி எழுத சொல்கிற அந்த ஒரு தொழில் வந்து ஒரு 30 வருஷம் பண்ணியிருக்கேன் நான், கொஞ்ச நாள் இல்லை. அப்போ அந்த 30 வருஷத்துக்குள்ளே தமிழில் வந்த இந்த சிறுபத்திரிகை, தமிழில் எழுதுகிற இந்த ரைட்டர்ஸ், இவங்களுடைய போக்கு, இது தன்மைகள் எல்லாம் ஒரு இயல்பான மனப்பதிவாக நமக்கு கிடைக்கிறதுனால அதையும் இங்கே ஒரு விஷயமாக வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த சமகால வாழ்க்கை புரிதல், பழைய காலத்தில் இருந்த இது எல்லாம் தான் இந்த கதைகளை தெரிவு செய்வதற்கு பேஸ். அதுக்கு மேலே எனக்கு பர்சனலாக ஒன்றுமே இல்லை. அப்படித்தான் தெரிவு செஞ்சு பார்க்குறப்போ ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு 3 எழுத்தாளர், 3 பேராக பெண்கள் இருக்கிற அந்த விஷயம் இருந்தது. 1980க்கு 70க்கு முன்னாடி தலித் எழுத்தாளர் கிடையாது. இந்த தலித் என்ற அந்த அந்த கான்செப்ட் இன்றைக்கி நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ அந்த பின்புலத்தில் அதுக்கு முன்னாடி இப்போது தமிழொலியோ வேறு பலரோ தலித்தாக இருந்து கூட எழுதியிருந்தாலும் நம்ம அவங்கள போய் தலித் எழுத்தாளர்னு அந்த பேன் பண்ணுற அந்த அந்த விஷயங்களாக பேசுகிற விஷயங்கள் வந்து இப்போ வேறு மாதிரி தானே. இது ஒரு கான்செப்டாக வளர்கிற அந்த கட்டத்தில் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது மாதிரி ஃபெமினிஸ்ட், அதாவது நான் ஒரு பெண், என்னுடைய எழுத்து பெண்ணியம் சார்ந்தது அப்படிங்கிற விஷயமே இருக்காது. இதெல்லாம் வந்து 80களில் தொடங்கி 90களில் வந்து இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு புதிய முறை. இப்போ இந்த முறைகள் சார்ந்தும் இந்த தொகுப்புக்குள்ளே நாம் என்னென்ன செய்யலாம், எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்குது. அப்படி தான் நாங்கள் வந்து இந்த ஒவ்வொரு பீரியடையும் எடுத்துருக்கோம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, தமிழில் 1970கள் காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ புதுமைப்பித்தனை பற்றி, அழகிரிசாமி பற்றி எல்லாம் ரொம்ப பெருசாக வேறு மொழியில் வேறு வழித்தில் தெரியாத காலத்தில் ஒரு வங்காளத்தில் உருவாகியிருக்கிற கதை போல்
ஒரு மலையாளத்தில் உருவாகியிருக்கிற கதை போல், ஏன் நம்ம பக்கத்து ஊரில் இருக்க கன்னடத்தில் இருக்கிற கதை போல் தமிழில் கதை இல்லை அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. வெங்கடசாமிநாதெல்லாம் எழுதியிருக்காங்க. இப்படி பல பேர் மதிப்பீடு. அதை வந்து நம்ம முழுசாக பொய்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த 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 தன்மை எனக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி படித்து பார்க்குற பொழுது தான் இது வந்து இவங்களுடைய கணிப்பு எவ்வளோ தவறுன்னு புரிஞ்சுது. 1930 50 வரை 20 பேரை செலக்ட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அதே மாதிரி 50 70 வரை 20 பேரை செலக்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்தது 20 வருஷம் எடுக்க முடியல. 1980 90 10 வருஷம்தான். அப்போது இந்த 20 வருஷத்தில் 20 கதையாசிரியர்களை கண்டுபிடிச்ச நெருக்கடி என்பது மாறி 10 வருஷத்தில் 20 கதையாளர்களை கண்டுபிடிச்சோம். 1930 50 50 70 70 80 80 90 90 2000 அந்த 5 பிரிவு அப்படித்தான். இந்த கடைசி 3 காலங்களில் அந்த 10 வருஷத்துக்குள்ளே நமக்கு 20 ரைட்டர் கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு அவ்வளோ ரைட்டர் கிடைக்கல. இப்போ இதெல்லாம் தமிழ் சிறுகதைகளுக்குள்ளே எப்படி ஒரு ரொம்ப அழகான பரிமாணமாக வளர்ச்சி அடைந்து உருவாகி வந்திருக்குங்கிற அந்த விஷயங்களெல்லாம் இந்த தொகுப்பினுக்குள்ளான ஒரு உள் வடிவமாக அமைந்திருக்கிறது. இது வந்து இதை வாசிக்கிற ஒரு வாசகன் ஒரு புதுமைப்பித்தன் கதைகள்லேருந்து இன்றைக்கி எழுதுகிற ஒரு விழிப்பாயுதேவேந்தன் கதையோ தருமன் கதையோ, இப்படி இன்றைக்கி ரொம்ப சின்ன பையங்களாக இருந்து எழுதுகிற வேட்டை கண்ணன் கதையோ, இந்த கதைகளெல்லாம் மொழியில் விஷயத்தில் எப்படி மாறி கொண்டிருக்குங்கிற பல விஷயங்களை புரியலாம். இதோட ஒரு சுவையானது 1970க்கு முன்னாடி உள்ள கதையில் படிச்சிங்கன்னா அவங்கள அடையாளப்படுத்திடலாம். இவர் வந்து இந்த பின்புலத்தில் வந்தவர், இவர் இந்த தாக்கத்தில் வந்தவர், இந்த கருத்து நிலை சார்ந்தவர்னு சொல்லி. ஆனால் 70ல் கொஞ்சம் 80களிலேருந்து 2000 வரை இந்த 20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைட்டரும் ஒவ்வொரு ஸ்டைலாக தட்ஸ் ரொம்ப அவங்க இந்த ஸ்டைலிருந்து வந்தவங்க அல்லது இந்த ஸ்டைலை கேப்சர் பண்ணவங்க, இதிலேருந்து இதை பிடிச்சவங்க, புதுமைப்பித்தனுடைய ஸ்டைலை இவங்க எடுத்தவங்க, அழகிரிசாமி எடுத்தவங்க, ஜெயகாந்தனை பிடிச்சவங்க அப்படின்னு நீங்கள் அவனை வந்து மார்க் பண்ண முடியல. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சமூகம் வளர புது வாசிப்பு முறைகளும் அதுவும் வளர ஒவ்வொரு ரைட்டரும் அவனுக்குரிய அடையாளத்தோடு இருக்கான். அந்த தன்மையையும் இந்த தொகுப்பை நீங்கள் வாசிக்கிற பொழுது அதுக்குள்ளேருந்து நீங்கள் அதை பெற முடிகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாட்ச போகிறது இப்படியெல்லாம் நம்ம தமிழ் புனைவு உலகம் செயல்பட்டிருக்கே. அது வந்து நான் முன்னாடி தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு சமூகத்தில் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டியாக இருந்தவங்கள் எப்படி ரைட்டர்ஸாக இருந்தாங்க, அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் எப்படி ரைட்டராக இருந்தாங்க, அப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்க எப்படி கதை எழுத தொடங்குறாங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்களே மோசமான ரூரல் பகுதியில் எந்த எக்ஸ்போஷரும் இல்லாத பகுதியிலேருந்து எப்படி கதை வருது, பிறகு உலகம் தழுவிய இந்த பின் காலனிய சமூகம் சார்ந்து பல்வேறு கோட்பாடுகளும் கருத்து நிலைகளும் விவாதங்களும் வெளிவருகிற காலத்துக்குள்ளே இந்த கதைகளுக்குள்ளான மாற்றங்கள் விஷயங்கள் எல்லாம் எப்படி போகுது, அந்த ஃபார்மை எப்படி உடச்சி தூக்கி எறிகிறாங்க, ஃபார்மே இல்லைன்னு சொல்கிறாங்க, எது கண்டென்ட்டுங்கிறதையே கேள்வி கேட்குறாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஃபிக்ஷனுக்குள்ளே எப்படியெல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்குங்கிறத இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து வாசிச்சுட்டு வர்றப்போ கண்டறிய முடியுங்கிறது இந்த தொகுப்பில் ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். அதனால் இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு தமிழ் புனைவு உலகின் வரலாற்றை ஒரு ஆசிரியராக இருந்து ஒரு தமிழ் சமூகத்தின் வரலாறு தெரிந்தவனாக இருந்து தமிழ் சமூக வரலாற்றுக்கும் தமிழில் உருவான புனைவிற்குமான இந்த உறவு முறைகள், இதனுடைய சிக்கல்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்கிற ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இருக்குது. நல்ல டாக்குமெண்ட். ஏன் 30s to 50s இருந்ததில் 20 எழுத்தாளரில் 16 பேர் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக ஏன் இருக்காங்க? 90லேருந்து 2000 வரை அந்த கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ரைட்டர் கூட இல்லையே. இதையெல்லாம் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, இதையெல்லாம் எப்படி நாம் கொண்டு வர்றது அப்படிங்கிற இந்த புனைவிற்கும் தமிழ் சமூக வரலாற்றிற்கும் அது சார்ந்த தமிழ் சமூகத்தில் உருவாகிற போக்குகளுக்கும் ஒரு நல்ல நான் எடுத்துக்காட்ட சொல்ல முடியும்.
உங்களுக்கு 90 அல்லது 2000 வரையும் கூட சொல்லலாம். பெரியாருன்னு சொன்னால் ரொம்ப கேளிக்கை பொருள் இந்த சமூகத்தில். அவ்வளோ நக்கல் அடிப்பாங்க, அவ்வளோ கிண்டல் அடிப்பாங்க பெரியாரை பற்றி பேசினா. நான்லாம் வந்து ஒரு உயர்நிலைப்பள்ளி படிக்கிற காலத்திலேயே பெரியார் கோஷ்டியாக மாறின ஆள் நான்லாம். அதனால் அதையெல்லாம் நேரடியாக அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வெகுசன தளத்தில் பெரிய ஆழ்ந்த பக்திமான் கடவுள் கோயிலுக்கு போகிறவங்க கூட பெரியார் மேலே மிகப்பெரிய மரியாதையோடு பேசுகிறாங்கங்க. இது 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 இந்த 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 மாற்றம் எப்படி வந்தது? அதில் என்ன சொல்கிறாங்க? நான் திருச்சியில் அண்மையில் ஒரு கூட்டத்தில் பேசினேன். இப்படி கேஷுவலாக பேசியிருக்கையில் பெரியாருங்கிற ஒரு கிழவன் இல்லாட்டினா நமக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா என்பது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறேன். கடன்னு ஹோல் ஆடியன்ஸ் கை தட்டுறான். என்னடா இது இப்படி எப்படா தாங்க நம்ம அடையாளத்தை அந்த மனுஷன் கொடுத்தான்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களே, இது என்ன புரிதல்? இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கலாம். நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் மாஸ் சைக்காலஜி, நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவை தள்ளி பாருங்கள். சோஷியல் மீடியாவில் வந்து எவ்வளோ பதிவு பெரியார் பற்றி வருதுன்னு பாருங்கள். அந்த பதிவு வந்து இப்போது இந்த விஜயகாந்த் செத்து போன உடனே அவ்வளோ பதிவு வந்து பாருங்கள். அந்த மாதிரி பதிவு நாள்தோறும் பெரியார் பற்றி வருது. அது ரொம்ப கொஸ்டினிங்காக இருந்தது. இது எப்படி வந்தது, இதை எப்படி புரிஞ்சது? அவர் என்னமோ ஒரு பாப்பான திட்டுறாள், சாமி இல்லைன்னு சொல்கிறவன், அவனை போய் நீங்கள் பேசிட்டு தெரியுங்களே அப்படின்னு சொன்ன இந்த சமூகம், அவர் தான் நமக்கு அடையாளம், அவர் இல்லாட்டினா நமக்கு வாழ்க்கை இல்லை, நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றினவர், நாம் இன்றைக்கி படிக்கிறோம்னா அவரால் தான் படிக்கிறோம், நமக்கு வேலை கிடச்சிதுன்னா அவருடைய ரிசர்வேஷனால் தான் வந்தது, ஒரு ஆதிக்க சாதியிலிருந்து நம்ம விடுதலை அடைந்திருக்கோம்னா அவரால் வந்தது, இப்படிங்கிற புரிதல் சமூக வளர்ச்சியினூடாக வருது. அந்த தன்மையை இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்குள்ளே, ஃபிக்ஷனுக்குள்ளே நாம் கண்டுபிடிக்க முடியும். அதை ரொம்ப அழகாக அந்த விஷயங்கள் பதிவாகியிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தொகுப்பு விஷயங்களுக்குள்ளே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்படி தான் நாம் அந்த ஃபிக்ஷனை படிக்கணும். ஒரு 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 காலத்தில் உருவான ஒரு ஃபிக்ஷனை படிக்கிறப்போ அந்த சமூகத்தின் சார்ந்த அந்த ஃபிக்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு, அது இப்போ ஒரு ஃபிக்ஷனை படிக்கிறப்போ அது எப்படி வேறையாக வந்திருக்கு, அப்படி வந்திருக்கிறதுக்கான அந்த மாற்றங்கள் என்ன, அதில் நாம் எங்கே இருக்கோம், நம்ம என்ன செய்கிறதில்ல, அதுக்குள்ளே நமக்குள்ளே என்ன இருக்குது, அந்த புத்தகத்தை படிக்கிறப்போ நீ என்னவா இருக்க, நீ அதில் எப்படி ஒத்து போகிற, இப்படியான கேள்விகள் எல்லாம் ஃபிக்ஷன் உருவாக்கணும். அதுதான் ஃபிக்ஷன். அப்போ அந்த ஃபிக்ஷன் தமிழில் உருவாகிருக்கு, வளமாக வந்திருக்கு, மிகச்சிறப்பாக வந்திருக்கு. அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நம்ம வைக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வைஸான வடிவமாக இதை நான் பார்க்குறேன். அப்படி பார்த்துக்கிறேன். இது இந்த தொகுப்பு சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது, இந்த தமிழ் சமூகத்தினுடைய பதிப்பு வரலாறு பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசணும். அது அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வரலாறுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னென்னா, தமிழில் இந்த புத்தக உருவாக்கம், பதிப்பு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ நம்ம ஒரு அடிப்படையில் 3 வகையில் அது உருவாகும். ஒன்று எப்படின்னா, இந்த பதிப்பகங்கள் அப்படின்னு சொல்கிறேன், அந்த ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கென்று சொல்கிற ஒரு நிறுவனமாக செயல்படுவதன் மூலமாக புத்தக உருவாக்கங்கிறது ஒன்று. இன்னொன்று, தமிழில் வர்ற பத்திரிகைகள், அது அந்த தினமணி காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரை ஒவ்வொரு பத்திரிகை நிறுவனங்களும் அதனுடைய இன்னொரு பக்கமாக இந்த நூல் வெளியிடுதல் என்கிற ஒரு மரபை அவங்க வச்சுருந்துருக்காங்க. 30களில் அது ரொம்ப செழுமையாக இருந்திருக்கு. அது 50-60களில் குறைஞ்சிருக்கு. இப்போ மறுதிருப்பி அது வந்திருக்கு திருப்பி. 3வது, ஒரு அரசு நிறுவனங்கள், தனிப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், இப்படியான இவர்கள் மூலமாக வருகிற வெளியீடுகள். இந்த 3 கேட்டகரியில் தான் இந்த தமிழ் புத்தக உருவாக்கம் இப்படிங்கிற விஷயம் நமக்கு வருது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த முதல் வகை பதிப்பகங்களாக உருவாகிறது அப்படிங்கிற அந்த பண்பு, அது சார்ந்த நாங்கள் அதை ஒரு பிரிண்ட் கல்ச்சர்னு சொல்லுவோம், அச்சு பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அது 1930களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஒரு வடிவம் அது. அதாவது அது எப்படின்னா, 1950கள் 60களிலிருந்து தான் நமக்கு இந்த அச்சகங்கள், புத்தக உருவாக்கம்,
அப்படிங்கிறது தனிப்பட்ட நபர்கள் உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கலோனியல் மாஸ்டர்ஸ், கலோனிய ஆட்சியாளர்கள் தான் உருவாக்குறாங்க. அப்போ அந்த தனிப்பட்ட நிறுவனங்கள் உருவாகிறது கொள்றதுங்கிறது எப்படி நடக்குதுன்னா, ஒரு வகையான வணிகம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் புதுசாக டிவி வந்ததுன்னா நம்ம எப்படி பார்க்குறோமோ, புதுசாக சினிமா வந்ததுன்னா எப்படி பார்க்குறோமோ, அந்த மாதிரி தான் அந்த 1850கள் தொடக்கம் ஏறக்குறைய 1930 வரை ஒரு 50-60 வருஷம் அது ஒரு இண்டஸ்ட்ரியாக மட்டும்தான் இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரியில் யார் எந்த சரக்கை போட்டால் வாங்குவான் கொள்ளுவாங்கிற அந்த மாதிரி விஷயங்களை தான் அச்சடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய ரிலீஜன், அதனுடைய பங்களிப்பு தான் பெரிய அளவுக்கு இருந்தது. அதுக்குள்ளே புதுசாக இந்த வினோதங்களை நிறையா அடிப்பாங்க. அது வினோதங்களை பார்க்குறதுங்கிறது, இப்போ ரயில் வந்துருச்சா, ரயிலை பற்றி யாரோ புஸ்தகம் போடுறது, அது மாதிரி ஒரு உலகத்தில் எதெல்லாம் இவங்களுக்கு புதுசாக தெரியுதோ அதை பற்றி எல்லாம் போடுவாங்க. அது ஒரு புத்தி சார்ந்த, க்ரியேட்டிவிட்டி சார்ந்த விஷயமாக ஏறக்குறைய 1930 வரை இருந்தது மாதிரி எனக்கு படலை. ஏதாச்சும் தப்பி தவறி 1-2 இருக்கலாம். இந்த கவிதை வேறு, ப்ரோஸ் வேறு. இதில் ஒரு நல்ல குறிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாரதி கவிதையில் ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஆளாக இருப்பான், தப்பிச்சிருவான். அவனுடைய ப்ரோஸை படிச்சிங்கன்னா வண்டவாளயம் பூரா தெரியும். அதில் எல்லா வண்டவாளயமும் அவரோட ஒரு பத்திரிகைக்காரனாக இருந்து பகவத்கீதைக்காக அவர் வரிஞ்சு அழுகிற விஷயங்கள், அல்லது இந்த வர்ணாசிரமம் வேறு விஷயங்கள், இதெல்லாம் பற்றி அவர் கொண்டிருக்கிற அந்த பத்திரிகைக்காரனாக உட்காந்து டேபிளில் எழுதுக்கப்போ இருக்கிற பாரதி வேறு, பாட்டு எழுதுகிற பாரதி வேறு. 2 பாரதியும் ஒன்றா வச்சு நான் இதை ரொம்ப ஆழமாக சொல்கிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள் தெரியும். அப்போது இந்த மாதிரி உருவான இந்த 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 உலகத்துக்குள்ளே இந்த பிரிண்ட் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய, இந்த அச்சு பண்பாடுன்னு சொல்லக்கூடிய இந்த தன்மை 30களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கவனம் எடுக்கக்கூடிய விஷயங்களாக அல்லது விஷயமாக அது இருக்கல. ஆனால் அதில் ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணதில் நான் கண்டுபிடிச்சோம். 1900லேருந்து 1950 வரை மிக அதிகமான பத்திரிகை நடத்தியவர்களில் பெண்களுக்கு கணிசமான தொடர்பு உண்டு. 50லேருந்து 70-80 பார்த்தா பெண்களே இல்லை. இன்றைக்கும் பெண் எடிட்டர்ஸ், ஒரு பத்திரிகை ஆசிரியராக தமிழில் பெண் இருக்கிறது 2 பேர் 3 பேர் அதிகபட்சம். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா வாசந்தி ஒரு ஆள், ஆமாம், வேறு யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் தேடி பாருங்கள். ஆனால் 50க்கு முன்னாடி கொதைநாயகி அம்மாவிலேருந்து தொடங்கி விசாலாட்சி அம்மாவிலேருந்து ஒரு 20 அம்மா இருக்கிறாங்க. இந்த 20 அம்மாவும் பத்திரிகை நடத்திட்டாங்க. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்திருக்காங்க. அவங்க அதாவது இந்த வடூர் துரைசாமி ஐயங்கார் 1920களில் நாவல் டெப்போ அப்படின்னு ஒன்று வச்சுருந்துருக்காரு. டெப்போ அவர் உருவாக்குற நாவல்லாம் அந்த டெப்போங்கிற சொல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சொல். பப்ளிஷ் புக்லேயே போட்டிருப்பான், நாவல் டெப்போவிலிருந்து இது வெளிவந்த நூல் அப்படின்னு சொல்லி. அப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுற காலத்தில் விமன் நிறைய பேர் எடிட்டராக இருந்ததும், பிறகு 50களிலேருந்து படிப்படியாக போய் ஏன் இந்த பத்திரிகையினுடைய எடிட்டராக விமன் இல்லாமலே இருக்கிறாங்கங்கிற கொஸ்டின் இருக்குது. இதை நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸினுடைய இந்த சர்வேயில், கலெக்ஷனில் அதெல்லாம் எடுத்ததை வச்சு நாங்கள் அதை கண்டோம். இன்றைக்கி அந்த கேள்வி எழுப்பலாம். அப்போது அந்த மாதிரி இருந்த விஷயங்களெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் 30களிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பிரிண்ட் கல்ச்சரில் இந்த செயின் ஆஃப் ஜேர்னலிசம்னு ஒன்று வருது. அதாவது ஒரு பெரும் முதலாளி ஒரு பெரிய முதல் போட்டு ஒரே நேரத்தில் 5 பத்திரிக்கை 6 பத்திரிக்கை 7 பத்திரிக்கை நடத்துவார். இந்த செயின் மேகசின் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமணி பிரசுராலயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க காந்தி பத்திரிக்கை நடத்துவாங்க, மணிக்கொடி பத்திரிக்கைக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த தினமணிக்குள்ளே தான் நிற்கும். அது மாதிரி ஆனந்தவிடன் குரூஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதனுடைய உச்சம் அண்மை காலங்களில் ஆனந்தவிடன் குரூஃபு, குமுதம் குரூஃபு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிக்கை, ஜோதிடத்துக்கு ஒன்று, பெண்களுக்கு ஒன்று, சாமி கும்பிட்றதுக்கு ஒன்று, சமையலுக்கு ஒன்று, இப்படி ஜோதிடத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அந்த செயின் அது இண்டஸ்ட்ரியாக மாறுற கல்ச்சர் 1930s தான் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நிறைய பத்திரிகைகள் வர தொடங்குது. அப்போது இந்த எழுதுகிற ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் நிறைய கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக
இவங்கள் இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தது தான் ஆகணுங்கிற ஒரு டிமாண்ட் வருது. அப்போ நிறைய ரைட்டர்ஸ் எழுத தொடங்குறாங்க. இந்த எழுத்து உலகத்துக்கு பொழப்பாக எடுத்துக்கிட்டு நமக்கு வரலாற்றை பார்த்தோம்னா புதுமைப்பித்தன் அப்படி சொல்லலாம், ஏன்னா ரகுநாதன் அப்படி சொல்லலாம், அழகிரிசாமியை சொல்லலாம். கிடைச்சா கவர்மெண்ட் வேலையை தூக்கி போட்டுவிட்டு நான் மெட்ராஸில் போய் எழுத்தாளர் ஆகிறேன்னு வர்றது. இன்றைக்கி அதே கல்ச்சர் எங்கே நடக்குது தெரியுமா? மதுரையில் இருக்கிற ஆள்கள் கோடம்பாக்கத்துக்கு வர்ற சினிமா எடுக்கிற கல்ச்சரில் நடக்குது. இன்றைக்கி அது சேம் கல்ச்சர் 30s ரைட்டர்ஸ் கல்ச்சர் இன்றைக்கி 70s 80s சினிமா கூட கோடம்பாக்கம் கல்ச்சராக மாறி இருக்கு. இப்போ இப்படி உருவாகிற இந்த ரைட்டர்ஸ் இவங்கள் எழுதுகிற எழுத்து இப்படிங்கிற விஷயம் 30s நிறையா வருது. இந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்துன்னா, இப்போ சொக்கலிங்கம் போன்றவர்கள், புதுமைப்பித்தன் போன்றவர்கள், வாரா போன்றவர்கள், வாரா பெரிய ஜாயிண்ட் அந்த பீரியடில் இவங்களெல்லாம் சேர்ந்து நவயுக பிரசுராலயம்னு சொல்லி எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு பதிப்பகத்தை தொடங்குகிறாங்க. அது 38 அது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதில் என்ன நடந்தது தெரியுங்களா? அப்போ தான் முதல் ரகுநாதன் கதைகள், புதுமைப்பித்தன் கதைகள், அழகிரிசாமி கதைகள்னு சொல்கிற அந்த ரைட்டர்ஸ் பேரை போட்டு அந்த புத்தகங்கள் ஃபிக்ஷன் வெளியில் வர்ற அந்த வரலாறு அன்றைக்கி தான் தொடங்குது. அப்போ அப்படி தொடங்குகிற பொழுது இந்த 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 பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் இப்படி தனியான இந்த தினமணி பிரசுராலயம்னு ஒரு பெரிய வெளியீடு அன்றைக்கி இருந்தது. அந்த தினமணி பிரசுராலயத்தில் நிறைய புத்தகங்களை எழுதினவர் நம்முடைய தினமணி சிவராமன். அந்த சிவராமன் உலக அரசியல் முழுக்க கணக்கன், அவருடைய புனைப்பெயர் கணக்கன்கிற பேரில் நான்லாம் சின்ன 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்திலிருந்து தினமணி பத்திரிக்கை வாங்கி கணக்கன் கட்டுரைகளை கண்டிப்பாக படிச்சுப்பேன். அப்படி ஒரு கல்ச்சரை உருவாக்கி தினமணி பிரசுராலயம்னு சொல்லி ஒரு 100 புஸ்தகங்களுக்கு மேலே வெளியிட்டாங்க அந்த காலத்தில். அதில் சோவியத் வரலாறு, சீன வரலாறு, அதில் தான் அருணாச்சலத்தினுடைய தமிழ் உரைநடை வரலாறுன்னு ஒரு புஸ்தகம் வந்தது. அது கண்ணா பின்னான்னு புதுமைப்பித்தன், இவர் தமிழ் மாடர்ன் ரைட்டர்ஸ் எல்லாரையும் நக்கல் அடித்து எழுதின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. அருணாச்சலங்கிற ஒரு ஸ்காலர் நவீன எழுத்தாளர்களை எப்படி பார்த்தாருங்கிற விஷயம் தினமணி பிரசுராலயம் வெளியிடத்தான் வந்தது. அப்போ இப்படி ஒரு பத்திரிகை துறை, அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, ஜோதி பிரசுராலயம் சொக்கலிங்கம்னு சொல்லி அவர் பர்மா அந்த சிங்கப்பூரில் சம்பாதிச்சவர் வே சாமிநாத சர்மா கூப்பிட்டு ஜோதின்னு ஒரு பத்திரிகை நடத்து, உனக்காக சோதி பிரசுராலயம்னு நான் ஒரு தொடங்குகிறேன். அப்போ இந்த சர்மா உட்காந்துட்டு 100கணக்கான புத்தகங்களை எழுதி தள்ளுறார். அப்போ அது ஒரு புது வகையான அந்த பத்திரிகை துறை சார்ந்து இந்த பிரிண்டிங் உருவாகிற இந்த கல்ச்சருங்கிறது வருது. இதுக்கு பிறகு 40களில் நமக்கு உலகம் முழுக்க நடந்த இந்த 2ஆம் உலகப் போருங்கிற ஒரு மிகப்பெரிய பயம், அது சார்ந்து இந்த பர்மா, சிங்கப்பூர், அந்த தென்கிழக்காசிய நாடுகளுக்கு பூரா குடிபெயர்ந்து அங்கு வணிகம் செய்து கொண்டிருந்த நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்கிற அந்த பெருமக்க வணிகர்கள் எல்லாம் இங்கே சேர்றாங்கப்பா. அது 42 43 அந்த கல்ச்சர் 40 தொடங்குது. அவங்க இங்கே வந்த உடனே அவங்க கையில் எடுத்த வணிகம் புத்தக வணிகம் தான். புத்தகம் வச்சிட்டு வெளியிடுறது இன்றைக்கும் அதுதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அன்றைக்கு இருக்கிற எந்த பதிப்பாளரை எடுத்துக்கிட்டாலும் அது ஸ்டார் பிரசுரமா, தமிழ் புத்தகாலயமா, மீனாட்சி புத்தக நிலையமா, பாரி நிலையமா, தமிழ் பண்ணை, எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க எல்லாமே அவங்க தான். அவங்க அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக அதை டெவலப் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். தமிழ் புத்தகாலயமெல்லாம் 40s ஆரம்பித்து 50s 70s நிறைய லெனின் பற்றிய புஸ்தகம், கார்கி பற்றிய புஸ்தகம், வால்காவிலிருந்து கங்கை வரைங்கிற அந்த பிரமாதமான நாவல், இது எல்லாத்தையும் அந்த தமிழ் புத்தகாலயம் பெரியவர் தான் கொண்டு வந்தார். இப்போ இந்த நாட்டுக்கோட்டை சமூகம் வழியாக தமிழில் வெளிவந்த புத்தக உருவாக்க வளர்ச்சி வரலாறு மரபுங்கிறது இன்னொன்று. இதை விட இன்னொரு முக்கியமான மரபு என்னென்னா, இந்த பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள், இவங்களாம் நிறைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் அன்றைக்கி வெளியிட்ட நூல் மாதிரி, சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட நூல் மாதிரி இன்றைக்கி ஒரு நூல் கூட கிடையாது. அது மாதிரி தமிழ் கழகம், தமிழ் பாதுகாப்பு கழகம், தமிழக அரசு உருவாக்க இன்றைக்கி டெக்ஸ்ட் புக் சொசைட்டியாக இருக்காங்களே, அது காங்கிரஸ் காலத்தில் சி சுப்பிரமணியம் காலத்தில் எக்ஸலண்ட்டான புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்து 65 66 70 72 வரை ஒரு தமிழில் ஒரு பிரமாண்டமான உலகத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க. அதெல்லாம் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டு பாட நூல் நிறுவனத்தில் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ
ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு ஒரு 100-120 புஸ்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இப்படி அரசு சார்ந்த நிறுவனங்கள், இப்படி தனியார் வணிக தொழில்கள், இப்படி பத்திரிகை துறை சார்ந்த நிறுவனங்கள் இப்படி உருவாகி கொண்டு வந்த இந்த வரலாற்றில் இந்த தனியார் நிறுவனங்கள் சார்ந்து செயல்பட்ட மனிதர்களில் மிக மிக முக்கியமான ஒரு மனிதருடைய சில வாசகங்களை நான் இப்பொழுது வாசிக்க போகிறேன். அது வை கோவிந்தன் சொல்லக்கூடிய, சக்தி கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய மனுஷன். அந்த மனிதனுடைய வரலாறு, வாழ்க்கை ரொம்ப இந்த பதிப்பு உலகத்துக்காக தன்னை அழித்து கொண்ட மனிதர். கடைசி காலத்தில் மிக கொடுமையான வறுமை, அவர் குடும்பம் இன்றைக்கும் வறுமையில் இருக்கக்கூடிய அந்த வாழ்முறைக்கு சொந்தக்காரமான அந்த மனிதன் நம்முடைய சீர் நண்பர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார். அதை நான் 1957 சரஸ்வதி பத்திரிகையில் அவர் எழுதின மலிவு புத்தகங்களும் பதிப்பாளர்களுங்கிற ஒரு கட்டுரை. அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கட்டுரை. அதில் அவர் முதல் அவர் வெளியிடுற நூல்களில் ராஜாஜியினுடைய வியாசர் பாரதத்தை தான் வெளியிடுறாரு. அந்த காலத்தில் ராஜாஜி ஜேன்னு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த சமூகமும் அங்கீகரிக்கப்பட்டிருந்த ஒரு பர்சனாலிட்டி இல்லையா, கவர்னர் ஜென்ரல் இந்த மாதிரி விஷயங்களோடு இருந்தவர். அது வணிக நோக்கில் அது சக்ஸஸ் ஆனால் ஆயிருக்கு. 80,000 பிரதிகள் வியாசர் இருந்து ₹1 புஸ்தகத்தினுடைய விலை ₹1. அதை தொடர்ந்து மகாகவி பாரதியார் கவிதைகள் ₹1. அது 15,000 பிரதிகள் தான் அவர் அச்சடித்து வச்சுருக்காரு. ஆனால் 21,000 பிரதிகளுக்கு ஆர்டர் வந்துடுச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த காலம் மாதிரி டபார்னு அடிக்கிற அந்த விஷயங்களெல்லாம் அந்த காலத்தில் இல்லை தானே, அதுதான் டெக்னாலஜி இல்லாத காலம். இப்படி திருக்குறள், அந்த திருக்குறளுக்கும் அவர் அச்சடிச்சிருக்கிற நூலை விட 2 மடங்கு ஆர்டர் வந்துச்சு. இல்லை இது 51, 52 மூவாலாம் ரொம்ப பின்னாடி. ஆமாம், அது மூவா பாரி நிலையம், பாரி கழகம். இல்லை, அவங்கெல்லாம் மூவா போட்ட புத்தகம்லாம் ரொம்ப விலை கூட. இது ₹1. இப்போ அவர் இதன் மூலமா அவர் கடைசியில் சொல்கிறார், ஒரு சில பதிப்பாளர்கள் ஒரு புத்தகத்தை 1000 பிரதிகள் வீதம் வருடத்தில் 12 புத்தகங்கள் மொத்தம் 12,000 பிரதிகளை அச்சிட்டு ₹3 விலைக்கு விற்று அதில் ₹9,000 சம்பாதிக்கிறார்கள். சில புத்தகங்கள் 1000 பிரதிகள் விற்று தீர 7 வருடங்களும் ஆகலாம். இது யோக்கியமான வெளியீட்டாளரை பற்றி சொல்லுகிறேன். சில வெளியீட்டாளர்கள் தாங்கள் வெளியிட்ட புத்தகங்கள் குப்பையை போன்றிருப்பினும் பலத்த தில்லுமுள்ளுகள் செய்து லைப்ரரி முதலான சில சாதனங்களின் மூலம் ஒரு வருடத்திற்குள் விற்று விடுவார்கள். அவர்கள் மலிவு புத்தகங்கள் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அது பிராக்கெட்டில் போட்டிருக்காரு. ஒரே புத்தகத்தை 16,000 பிரதிகள் அச்சிட்டு ₹1 விலையில் விற்றால் அதில் ₹1,000 லாபம் கிடைக்கும். வருடத்தில் இதுபோல் மாதம் ஒரு புத்தகம் வீதம் 12 புத்தகம் அச்சிட்டு விட்டால் வருடத்தில் ₹12,000 லாபம் கிடைக்கும். ₹3 விளைவித்து அதே புத்தகத்தை ₹3/4 லாபம் சம்பாதித்து வருடத்தில் ₹9,000 கிடைப்பதை காட்டிலும் ₹1 விலை வைத்து உடனே விற்று 12,000 சம்பாதிப்பது மேலல்லவா? நம்முடைய சீர் கண்டுபிடிச்ச தந்திரம் இதுதான். அதை தெளிவாக நம்ம சீர் தம்பியை கேட்டால் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லுவார் அவர். அப்புறமா இந்த அரசியலை வை கோவிந்தன் 57 எழுதின இந்த விஷயத்தை நீ 1 வருஷம் பூரா கட்டி வச்சுட்டு ₹3 விலை போட்டு விற்று அதில் உனக்கு ₹9,000 தான் கிடைக்க போகுது. அது ₹3 வச்சியன்னா, அதே புத்தகத்தை நீ ₹1 வச்சியன்னா உடனே 12,000 பிரதிகள் விற்றுட்டு ₹12,000 உனக்கு லாபம் கிடைக்குது. அதில் ₹9,000 தான் கிடைக்குதுப்பா அப்படின்னு அவர் எழுதுகிறாரு. எழுதிட்டு சொல்கிறாரு, ₹1 விலை வைத்து விற்பதில் புத்தக வியாபாரிக்கு 15% தான் விற்பனை கழிவு கொடுக்க முடியும். அந்த கழிவு தொகை பத்தாது என்று சென்னையிலே பிரபல புத்தக வியாபார நிலைய அதிபரில் ஒருவர் கூறினார். 25% கழிவுக்கு புத்தகம் வாங்கி 1 வருடம் கடையில் காத்து கிடக்கும் புத்தகத்தை காட்டிலும் மக்களை காத்து கிடக்க செய்து விற்பனையாகும் ₹1 விலையுடைய புத்தகம் மேலல்லவா? புத்தக வியாபாரிகளின் சிந்தனைக்கு இதை விட்டு விடுகிறேன். நிறைய நம்ம பதிப்பு உலகத்துக்காரங்களுக்கு வை கோவிந்தனுடைய இந்த வாசகம் ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறார், என் யோசனை தமிழ்நாட்டில் குறைந்தது மாதம் 50 புத்தகங்கள் விற்கும்.
புத்தகம் ஒன்றுக்கு 1000 பிரதிகள் வரை அச்சிடலாம். 10,000 பிரதிகள் என்பது நாம் விற்காது என்று நினைக்கும் புத்தகங்களை பற்றி. சில புத்தகங்கள் 1,00,000 பிரதிகள் வரை அச்சிடலாம். பதிப்பாளர் நண்பர்களே, முரசம் கூட்டுங்கள். மலிவு பதிப்பு பிரசுரங்களைத்தான் வெளியிடுவோம் என்று, மக்களுக்கான அரிய நூல்களை மலிவான விலையில் வெளியிடுவோம் என்று. இந்த மனுஷன் 57 அது சரஸ்வதி பத்திரிகையில் எழுதி காமிச்சான், விஜயபாஸ்கரனுடைய சரஸ்வதி பத்திரிகையில். இதே விஷயத்தை தான் நம்முடைய சீர் வாசக வட்ட நண்பர்கள் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், நடைமுறைப்படுத்தியும் கற்றுக்கிறார்கள். அது அதனுடைய புதுமைப்பித்தனுடைய அந்த 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 விற்பனையில் அன்றைக்கி ₹1 சொன்னது இன்றைக்கி ₹100. இந்த சேம் வேல்யூ. அன்றைக்கி அவர் வைகோவிந்தன் ₹1 பாரதி புத்தகத்தையும் வியாசர் விருந்தையும் திருக்குறளையும் விற்றது, இன்றைக்கி புதுமைப்பித்தனையும் தாயையும் கந்தர்வனையும் அல்லது இந்த 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகளையும் விற்கிற ரேட்டு தான் அந்த 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 இந்திய காலத்தில். அப்போது ஏறக்குறைய வைகோவிந்தனுடைய அந்த மரபை பின்பற்றுகிற இந்த சீர்வாசகர் வட்டத்தினுடைய இந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வைகோவிந்தனுடைய, நானே சும்மா சொன்னால் ஏதோ நானே விடுறேன்னு நினைக்கலாம் நீங்கள், அதனால் அவருடைய கட்டுரை எடுத்துகிட்டு வந்து அதை வாசித்தேன். இது ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. சீர் வாசகர் வட்டம்னா என்ன, அவங்க என்ன செய்கிறாங்க, அது சிம்பிள் விஷயம். நீங்கள் வந்து ஒரு 1,00,000 காப்பியை அடிக்கிறீங்கன்னா அந்த 1,00,000 காப்பியை ஒரு வாரம் 10 நாள் 20 நாளில் அதை ₹1 விற்றீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 காப்பிக்கும் ஒரு காப்பிக்கு ₹1 கிடச்சுன்னா ₹1,00,000 கிடைக்கும். அதே 1,00,000 காப்பியை அதை விலையை வந்து நீங்கள் ₹20 ₹30 போட்டிங்கன்னா அது 7-8 வருஷத்தில் விற்கும். இந்த 7-8 வருஷத்தில் விற்று வர்றப்போ அதில் கிடைக்கிற லாபம் இதை விட குறைவானது. நீ அது குடோனில் கட்டிட்டு அழுவணும். அப்புறம் அந்த புத்தகம் தேடுதல் என்பது இல்லாமல் போகும், அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போகும். இப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை வைகோவிந்தன் ரொம்ப எளிமையாக 50களில் நடைமுறைப்படுத்தி திருக்குறளையும் பாரதியார் கவிதைகளையும் வியாசர் விருந்தையும் விற்று அவர் நடைமுறைப்படுத்தியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அவர் பண்ணின அவர் ஏறக்குறைய ஒரு 120 நூல்களுக்கு மேலே வெளியிட்டிருக்கிறார். அது ஒன்று ஒவ்வொரு வகையான வடிவம். அது அந்த காலத்தில் இருந்த மிக முக்கியமான எழுத்தாளர்கள் என்று சொல்கிற ரகுநாதன், வள்ளிக்கண்ணன், சிவசங்கரன், அப்புறம் இந்த விஜயபாஸ்கரன், இப்படியான அந்த முழு எழுத்தாளர் கூட்டத்தையும் முழுமையாக பயன்படுத்தி அழகிரிசாமி ரொம்ப முக்கியமானவர். அவர்கள் எல்லாரையும் பயன்படுத்தி மிகப்பெரிய சாதனை நடத்திய அந்த மனிதன் வைகோவிந்தன். அந்த மனுஷனை பற்றி இந்த சீர்வை பற்றி பேசுகிறப்போ சீரை பேச வேண்டாம், வைகோவை பேசினா போகிறோம்னு சொல்லி தான் நான் அந்த விஷயங்களை எடுத்து வந்து சொன்னேன். இந்த முறையை நாம் மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சீர்வாசக வட்ட நண்பர்கள் செய்கிற இந்த பணியை, அவங்கள பற்றி எல்லாரையும் பற்றி எனக்கு ஓரளவு தெரியும், எந்த எதிர்பார்ப்பும் இன்றி. இன்றைக்கி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த 20ஆம் நூற்றாண்டு சிறுகதைகள் 100க்கு ஒரு 50 காணொளி தயார் பண்ணியிருக்காங்க. 1-2 இல்லை, ஒவ்வொரு காணொளியிலையும் ஒருத்தர் வந்து 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரை ஒரு கதையை பற்றி பேசுகிறாங்க. சித்தார்த்த கௌதமனுடைய கதையை சுருக்கத்தை சொல்கிறாங்க, அது எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த கதை இந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது 1064 பக்கம், அதை வெறும் ₹300 கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு நம்முடைய தோழர் தினேஷ் தான் அதுக்கு முக்கியமான பின்புலமாக இருந்த தோழர். 50 காணொளி, அது ஃபேஸ்புக்லேயும் வேறு விஷயங்களையும் 50 பேர் 50 கதையை படிச்சிட்டாங்க, அதை பற்றி கருத்து சொல்லிட்டாங்க. அது ஒரு பரவலான விஷயமாக அது மேற்கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிங்கிற விஷயமெல்லாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். இப்போது இந்த வெளியீட்டின் பின்புலம், இது தமிழ் சமூக புத்தக வெளியீட்டு வரலாற்றில் எந்த வகையில் வருகிறது, அதில் இது எந்த வகையில் நிற்கிது. இந்த புஸ்தகத்தை நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எந்த பதிப்பமாக இருந்தாலும் அந்த இதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு குறைஞ்சது ₹200 ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு 6லேருந்து 7 மடங்கு வச்சு ₹1400. ₹1400 ரவுண்டாக இருக்காது, அதனால் 1500. இந்த புஸ்தகம் விலை வைக்கிறதுல இப்போ ரவுண்டு பண்ணுறதுல ரொம்ப கில்லாடியாக இருக்காங்க. பயங்கர ஒரு பேப்பர் ஒரு பக்கத்துக்கு ₹2 விலைன்னு வச்சுங்களேன், அது 64 பக்கமாக வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ₹128 போட்டால் அது ரவுண்டு இல்லை, அது ₹150 போட்டுருவோம். லிட்டரெல்லாம் போடுறாங்க. அதுக்கு அவங்கள சொல்லி குறை இல்லை. ஏன்னா பேப்பர் காஸ்ட் வந்து நம்ம மோடி பெருமான் தயவில்
ஜிஎஸ்டியும் பேப்பர் காஸ்ட்டும் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, சேல்ஸ் பீரியட், இப்படி பல கணக்குகளை பண்ணி இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் இந்த சீர் வாசக வட்டங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ரேட்டு விஷயம், அது எத்தனை வருஷம் விற்கும், இந்த கணக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. இந்த பேப்பர் ஒரு பேப்பர் 2000 ரூபா. ஆமாம், ஒரு ரீம் வந்து இந்த பேப்பர் வந்து 2000 ருபீஸ்ன்னு சொக்கலிங்க சார் சொல்கிறார். இப்போ இப்படியான இந்த பின்புலத்தில் தான் இந்த வெளியீட்டும் இந்த வெளியீட்டு விழாவும் இது சார்ந்த செயல்களும் நடக்கிறது என்பதை நீங்கள் எல்லாரும் கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது புதுமைப்பித்தனில் சக்ஸஸ்ஃபுல், பயங்கர ஒரு ஆண்டில் 27,000 பிரதிகள் விற்றோம்னு சொன்னால் அது வந்து அதை போல் அந்த இதுக்கு முன்னாடியே இதே சீர் இன்னொரு பேரில் நன்சை பிரசுரங்கிற பேரில் ஒரு ஏறக்குறைய 4.5 லட்சம் பெண் ஏன் அடிமையானாலுங்கிற அந்த சிறு புத்தகத்தை 4.5 லட்சம் பிரதிகள் 10 ரூபாய் விலையில் வைத்து ஊர் பூரா விற்றவங்க இவங்க. இது சாதாரண ஆட்கள் இல்லை, பின்னாடி பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி மலிவு விலையில் புத்தகம் விற்பது, இது மாதிரி செய்வது என்பதெல்லாம் நிறைய அரசியல் களத்தில் தான் நடக்கும். ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்காரங்க, வேறு மாதிரியான ஆட்கள், அவங்க தான் இந்த அச்சடித்து குறைஞ்ச விலை கொடுக்கணும், கூட விலை வைக்கக்கூடாது, சிறு பிரசுரமாக வெளியிடணும், இந்த கல்ச்சர்லாம் பிரிண்ட் கல்ச்சரில் அவங்க தான் நிறைய காலம் பண்ணாங்க. யாரும் புதுமைப்பித்தன் கதையோ அழகிரிசாமி கதையோ அடிச்சுட்டு போய் இப்படி குறைஞ்ச விலையில் கொடுக்கணும் கொள்ளணும்லாம் எந்த காலத்திலும் செஞ்சதில்லை. இப்போது வைகோவிந்தன் எடுத்திங்கன்னா வியாசர் விருந்தையும் பாரதியார் கவிதைகளையும் திருக்குறளையும் தான் அவரால் எடுக்க முடியுது. ஏன் அவர் காலத்திலே இருந்த அவ்வளோ பிரமாதமான புதுமைப்பித்தனையோ அழகிரிசாமியோ அவரால் ஏன் எடுக்க முடியல? அதுக்கு போட்டு கொடுத்துருக்கலாம்ல ₹1, ஏன் செய்யலை? ஆனால் இந்த சீர் வாசகர் வட்டம் தமிழ் ஃபிக்ஷன் ரைட்டரை ஒரு அரசியல் மயல்படுத்துகிற மடியில் அந்த குறைந்த விலைக்கு கொண்ட சேர்க்கணுங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வேறுபாடானது. அந்த புதுமைப்பித்தனுடைய அந்த ஃப்ளர்ப்பில் பேக் சைடில் எழுதியிருக்கிறோம். அதை நீங்கள் அதை பார்க்கலாம். அரசியல் படுத்துதல் என்பது வெறுமனே அரசியல் தத்துவார்த்த கருத்துக்களை மட்டும் பரவலாக கொண்டு போவதல்ல, அதற்கு இணையாக புனைவுகளையும் புனைவுகள் சார்ந்த மனங்களையும் அந்த வாசிப்பையும் நீங்கள் கொண்டு போகிறது ஒரு மிக முக்கியமான அரசியல் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அந்த வேலையில் தான் இப்போ இவங்க புதுமைப்பித்தனை பண்ணாங்க. அதுக்கு பிறகு தாய் நாவலை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு கந்தர்வன் கதைகளை கொண்டு வந்தாங்க. இன்னமும் நிறையா கொண்டு வர இருக்கிறாங்க. இப்போ இதில் அந்த வரிசையில் தான் இந்த புத்தகமும் வருது. 1064 ஒரு முழுமையான கட்டமைப்பில். இதனுடைய விலை, ஒரிஜினல் விலை என்னை பொறுத்தவரை 1500 ரூபா. இந்த 1500 ரூபா ஒரிஜினல் விலையை 300 ரூபாய்க்கு கொடுக்குறார். அதுலேயும் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது, இந்த ஜிஎஸ்டி. இதனால் இன்றைக்கி 2000 காப்பி 300, ஆனால் அதுக்கு பிறகு அடிக்கணும்னா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கூடி போகிறது. அப்போ அதனால் விலையை கொஞ்சம் கூட்டி வச்சு தான் முதல்ல புதுமைப்பித்தன் 100 ரூபாய்க்கு இருந்தாலும் 150 ரூபா ஆனார். இப்போ இதை 300 ரூபாயை அதை கொஞ்சம் கூட்டி வச்சு தான் அடுத்த ரெண்டாவது எடிஷன்லாம் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த தமிழ் பதிப்பு உலகில் சீர் என்கிறதனுடைய இடத்தை நீங்கள் வைகோவிந்தன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு புரிய வேண்டும். அதற்காக இவர்கள் செய்கிற இந்த செயல்பாடுகள் எல்லாம் எவ்வளவு நேர்மையாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடக்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால தான் நான் இவங்களோட சேர்ந்துட்டேன். நான் அப்படியான ஒரு சில பைத்தியமான மனநிலைமைகளை உடைய ஆள் என்பதனால் இந்த மாதிரி அதனால் இப்படி சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான என்னுடைய 30 ஆண்டு கால பல்கலைக்கழகத்தில் இந்த புத்தகம் வெளியிடுற ஆட்களை பிடிச்சி அவங்களோட உறவு வச்சு அவங்கள புத்தகம் கொண்டு வர வைக்கிறது கொள்றதுங்கிறது எனக்கு இவங்களோட இருக்கிறது ஒரு 4வது. இதுக்கு முன்னாடி 3 பேர் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கேன் நான். அது நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. பையங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஒரு தலைக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. 30 பேர் தேர்வான், 30,000 ரூபா கொடுக்குறது. அவன் எழுதுகிற நல்ல கட்டுரைகள் எல்லாம் பக்காவாக எடிட் பண்ணுறது. 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு புஸ்தகம் அடித்து கொண்டு வாடான்னு அடிச்சு கொண்டு. அப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த கட்டுரை வெளியிடுறது, கொள்வது, அதை எடிட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒரு 50 புத்தகங்களை கொண்டாந்துருக்கோம். அப்போ அந்த மாதிரியான அந்த வெளியீட்டு மரபு சார்ந்து வரப்போ இவங்க வந்து டெடிக்கேட்டட் பேர்வழிகள். இவங்களுக்கு வந்து வேறு மனநிலைமை இருக்குது. சேல்ஸ் விற்பனை அப்படிங்கிற மனநிலைமையே இல்லாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். நாங்கள் வந்து இந்த புத்தகத்தை எங்கேயாச்சும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைமையாக இருக்குது. அந்த வகையில் இந்த விழா சிறப்பாக நடந்திருக்கு. இதுக்கு வருகை தந்திருக்க இந்த 2 பெரியவர்களை பற்றியும் எழுத்தாளர் நண்பரை பற்றியும் நான் சில செய்திகளை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொக்கலிங்கம் சார் வந்து எனக்கு அவர் சொன்னது மாதிரி கே சுப்பிரமணியம் என்று ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜெயகாந்தனுடைய ஒரு என்ன சொல்கிறது இன்னொரு உயிர் சோல்
ஜெயகாந்தன் ஒரு உயிர்னா K.A. சுப்பிரமணியம் இன்னொரு உயிர். அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருப்பாங்க. அவர் வந்து எதிர்பாராத விதமாக எங்களுக்கு நெய்பர், நாங்கள் எங்கள் வீட்டு பக்கம். அதில் வந்து வசந்தி தேவி அம்மா வந்து மங்கைக்கு ரொம்ப பெட்டு. அதனால் எனக்கும் அவங்கள தெரியும், அவங்க வீட்டுக்கு போவோம் வருவோம். அப்போ வந்து 92 93 வாக்கில் அவங்க சொன்னாங்க, ஒரு ஆஃபீஸர் அரசு, அவர் வந்து ஒரு பேங்க்கில் பெரிய அளவில் ஆஃபீஸராக இருந்துட்டு இங்கே வந்திருக்காரு. அவருக்கு நிறைய அந்த புஸ்தகம் எழுதுறது, படிக்கிறது, வெளியிடுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால் நீங்கள் அவரோட கொஞ்சம் நல்ல தொடர்பு வைங்க, நல்ல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப உண்மை. சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து 3 அறக்கட்டளைகளை 5 லட்ச ரூபா கொடுத்து உருவாக்கினார். அதில் வந்து வள்ளலார் பற்றி ஆண்டுக்காண்டு நடக்குது. சி. சுப்பிரமணியம் பேரில் தமிழின் அறிவியல் மரபு வளர்ச்சி பற்றி ஒரு என்டோமெண்ட். இந்த மாதிரியான சில வேலைகள் எல்லாம் அவர் பல்கலைக்கழகத்தில் அவரை பயன்படுத்தி செஞ்சோம். அவர் கிடைக்கிற அதிகமான வருமானத்தை இந்த மாதிரியான துறைகளில் பயன்படுத்துறதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு தெரிஞ்சு சில பெரிய பேராசிரியர்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக அவர் செய்த உதவிகள்லாம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி வளர்ந்த அந்த மனிதருடைய மிக நெருக்கமான நண்பர் தான் நம்ம சொக்கலிங்கம் சார். அவங்க 2 பேரும் மாலை வேளைகளில் தொடர்ச்சியாக சந்திக்கிற நண்பர்கள். அந்த பின்புலத்தோடு அதிலிருந்து உருவாகி வந்த அந்த வரலாறு, அந்த புத்தக வெளியீடு, குறிப்பாக ஜெயகாந்தனுக்கு அவர்கள் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வேலை. இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கையும் நான் சொக்கலிங்கம் சார் அவர்கிட்ட வைக்க விரும்புகிறேன். நாங்கள் ஜெயகாந்தன் கதைகளையும் 1952 ஜெயகாந்தன் முதல் கதை, 1970 அந்த 18 ஆண்டுகளில் ஜெயகாந்தன் எழுதின கதைகள் எல்லாம் தொகுத்து இப்படி ஒரு வடிவத்தில் கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம். இதை வந்து திட்டம் போட்டு செய்யணும்னு கேட்டோம். ஆனால் இதில் என்ன பெரிய சிக்கல், தேசியமயமாக்கப்பட்டாச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அடித்து கொண்டு வந்துடுவோம். சில இந்த தேசியமயமாக்காதனால தான் சில முக்கியமான எழுத்தாளர்கள்லாம் கை வைக்க முடியல. அதுக்காக நிறைய இப்போ சாரங்கன் வந்திருக்காரு, அது தொடர்பாக நாங்கள் அவர்கிட்ட பேசின சில விஷயங்கள்லாம் எனக்கு நினைவுக்கு வருது. ஆனால் அதை நான் வெளியே சொல்ல விரும்பலை இப்போ. அதே மாதிரி ஜெயகாந்தனுக்கும் சொக்கலிங்கம் சார் நினச்சாருன்னா அதுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க முடியும். அடுத்த இந்த மாதிரியான ஒரு நல்ல வெளியீடாக ஜெயகாந்தனை கொண்டு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அது வந்து பீரியட் வந்து 52 to 70 தான். அந்த காலத்தில் தான் ஜெயகாந்தன் அந்த கதைகளை எழுதினார். ஆகையினால அந்த காலத்து ஜெயகாந்தனை தான் தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும்ங்கிற விஷயங்களெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் எடிட் பண்ண முடியும். அந்த விஷயங்கள்லாம் ஜெயகாந்தனுடைய ரசிகன், படிக்கிற காலத்துலேருந்து நிறைய ஜெயகாந்தன் பற்றி கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன். அந்த மாதிரியான ஒன்றை செய்கிறதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பை சீர்வாசகட்ட இல்லாட்டி அவர் தம்பி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் செய்ய வேண்டாம், அந்த பதிப்பை கொடுப்பான். ஆமாம் ஆமாம். இல்லை, இவங்களோட விஷயம் என்னென்னா, இது தமிழ்ச்சூழலில் இப்போ ஒரு நல்ல விஷயமாக மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடுக்கெல்லாம் புத்தகம் வந்து முன்னறிவிப்பு கொடுக்குறாங்க. 50க்கு முன் கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி தன்மைகள் ரொம்ப குறைவு. எதிர் வெளியீட்டில் மிக முக்கியமான புத்தகத்தை 50 விழுக்காடு முன் வெளியீட்டில் கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி அறிவிப்பு வந்திருக்கு. வேறு சில பேர் அப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கிய தேவை. இதில் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதனுடைய விற்பனை, அது சார்ந்த அந்த அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்கான விஷயம். அது நமக்கு தேவையும் இல்லை. நமக்கு வேண்டியது நாம் அச்சிட்டு இப்படி கொண்ட சேர்க்கறது அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டில், இந்த இயக்கத்தில் ஒரு பெரிய இயக்கங்கள், பெரிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மிகப்பெரிய நிறுவனங்கள் வைகோவிந்தன் போல செயல்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வட இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய பதிப்பகம் முழுக்க தமிழ் புத்தகம் இந்த இது வெளியிடுறதுக்கெல்லாம் இப்படி நிறைய வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கிற இந்த சூழலில் இதை நாம் பயன்படுத்த வேண்டும். இப்போ அதுக்கு வந்து பப்பாசியின் தலைவராக வந்திருக்கிற சொக்கலிங்கம் அவர்கள் மிகப்பெரிய உதவி செய்வார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா பப்பாசி சாரை பற்றி எனக்கு இருக்கிற சொக்கலிங்கம் சாரை பற்றி இருக்கிற எனக்குடைய மிகப்பெரிய மரியாதை, என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். இந்த பப்பாசி கொடுக்குறாங்கள்ல விருது, இந்த ஆண்டு கூட கொடுத்துருக்காங்கல்ல, அதனுடைய 2வது விருதோ 3வது விருதோ என்று நினைக்கிறேன். அதில் தெரிவு செய்கிற அந்த குழுவில் சொக்கலிங்கம் சார், நான், தமிழன்பன் 3 பேரும் இருந்தோம். என்னுடைய பல்கலைக்கழக அறையில் தான் உட்காந்து அதை பேசி முடிவு பண்ணோம். அப்போ வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அம்பை அவர்களுக்கு வந்து இந்த விருதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அம்பைக்கு ஒரு விருது கூட அவனும் கொடுக்கல.
அந்த அம்மாவுடைய ரைட்டிங் வந்து எவ்வளோ முக்கியமான ரைட்டிங். அவங்களுடைய கருத்து சார்ந்து நமக்கு நிறைய முரண்பாடு இருக்கலாம். அது அண்மைக்கால அம்பை எல்லா ரைட்டர்லேயும் பெரிய பிரச்சனை என்னன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒரு மனுஷனாக மாறிடுறாங்க. அது வேறவா. அதனால் இந்த அண்மைக்கால அம்பையை கொஞ்சம் விட்டுருவோம். பழைய அம்பை வந்து பெரிய ஆளுங்க. முதல் அம்பைக்கு கொடுக்கணும்னு சொன்ன உடனே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்பைக்கு கொடுத்தாங்க. அதை போல் இன்னொரு பெரிய மனுஷன் தமிழ் நாடக உலகத்தில் மிக முக்கியமான மனுஷன் ராமானுஜம். அந்த மனுஷனுக்கும் யாரும் ரெகக்னைஸ் பண்ணல. அவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ண உடனே அவருக்கும் கொடுத்தாங்க. அது மாதிரி மொழிபெயர்ப்புக்கு நம்முடைய செல்லப்பன், ப்ரொஃபஸர் செல்லப்பன் அவர். அப்போ இந்த 3 பேரை தெரிவு செய்கிற அந்த குழுவில் அவங்க நடந்து கொண்ட அந்த அந்த மெக்னானிமிட்டி, டெமோக்ரஸி, நேர்மை, தமிழன்பன், அதுக்கு மேலே 3 பேரும் சேர்ந்து நான் தான் இதை டிக்ளேர் பண்ணேன் இந்த பேர்களை. ஆனால் அவங்க எந்த மறுப்பும் சொல்லாமல் கொடுத்தாங்க. அம்பைக்கு முதல் பரிசு கொடுக்கறதுக்கு, ராமானுஜ சாருக்கு முதல் பரிசு கொடுக்கறதுக்கு, இந்த பப்பாசி விருது கொடுக்கறதுக்கான அந்த சூழலையெல்லாம் உருவாக்கினவர். இந்த ஆண்டும் அந்த மாதிரி தெரிவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தொடர்ந்தும் அந்த தெரிவுகள் அந்த நடக்கிறதுக்கு கொள்றதுக்கு அவர் தலைவராக வந்திருக்கிறதுல ஒரு பெரிய நல்ல விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது, கலந்து கொண்டது, இதை பேசினதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் மரியாதையாகவும் இந்த சீர்வாசகர் வட்டம் நினைக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுபோல் நம்முடைய இந்திரன் சார், இந்திரனை பொறுத்தவரை அவருடைய பெரிய முக்கியத்துவம் என்னென்னா, தமிழ் ஃபிக்ஷன், தமிழில் இருக்க மியூசிக், தமிழில் இருக்க பெயிண்டிங், தமிழில் டிரான்ஸ்லேஷன், இப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து துறைகளையும் பற்றிய புரிதலும், அதை எல்லாவற்றையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு மொழியையும் அவர் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். அப்படியான மனிதர்கள் ரொம்ப ரேர். அவர் பெயிண்டிங் பற்றி பேசுவார், மியூசிக் பற்றி பேசுவார், ஃபிக்ஷன் பற்றி பேசுவார், இப்படி எல்லா விஷயங்களோடும் ஸ்கல்ப்சர் பற்றி பேசுவார். இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு தமிழ் கல்ச்சராக, ஒரு தமிழ் அழகியல்னு ஒரு புத்தகம் எழுதினார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதுக்குள்ளே இந்த விஷயத்தான் கொண்டு வந்தார். அது மாதிரி ஆப்பிரிக்க கதைகளை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்த இந்த வேலையெல்லாம் செய்த அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அவரும் இதில் பங்கேற்றதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் கார்க்கி வந்து தமிழில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனித சமூகத்தை ஃபிக்ஷனுக்குள்ளே கொண்டு வர்றதில் தீவிரமான அக்கறை எடுத்து செயல்படுகிறார். அவருடைய நாவல்கள் எல்லாம் இந்த விளிம்பு நிலை மக்கள் பற்றிய பேசுவதும் எழுதுவதுமாக. அந்த வகையில் இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு இவர்களெல்லாம் வந்து இதை நடைமுறைப்படுத்தியதை சீர்வாசகவட்டம் பெருமையாக கருதுகிறது. நானும் பெருமையாக கருதுகிறேன். இந்த அவர்கள் 2 பேரும் ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் பேசினதுனால் நான் விரிவாக பேசக்கூடிய, நான் நினச்சேன் நான் 10 நிமிஷம்தான் பேசுவேனான்னு நினச்சிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அதனால நான் ஏறக்குறைய ஒரு மணி நேரம் உங்களோட ஒரு பெரிய கச்சேரி நடத்தியிருக்கேன். அதனால் இந்த கச்சேரி வந்து ஒரு உருப்படியான பல விஷயங்கள் என்னுடைய வாத்தியார் தொழில் வழியாக நான் கற்றுக்கொண்டது, பேசினது, வகுப்பறைகள், இந்த விஷயங்களிலிருந்து தான் நான் இவற்றையெல்லாம் உள்வாங்கி கொண்டு செயல்படுகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்று நான் கருதுகிறேன். இன்னும் ஏறக்குறைய 7 மணிக்கு வந்து ஒரு 20 நிமிடம் இருக்குது. தம்பி, 20 நிமிடத்தை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சொன்னபடி அந்த 7 மணி ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே கூட்டத்தை முடிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி உங்கள் நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டு விரும்புகிறேன். எல்லோருக்கும் எனது அன்பான நன்றியும் வாழ்த்துக்களும்.